என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. லெந்து நாட்கள் 40 நாட்கள் எதற்காக? ஏன் 40 நாட்கள்? யாருக்கு? ஒரு நாள் ஒரு டாக்டர் அம்மா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. வழியில் ஒரு பாலத்தை கடந்து போனோம். அப்போ அந்த பாலத்தை தாண்டி போகும்போது வழியில் ஏராளமான பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் என்ன விசேஷம்னாக்கா, கடைசியில் ஒரு மனிதன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனை சுற்றி நிறையா பேர் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறான்னா, அவன் தன்னுடைய காலை ஒரு துணியால் மூடியிருக்கிறான். அதை திறந்து காட்டுறான். ஜனங்க பார்க்குறாங்க, காசு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த டாக்டர் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த மனிதனை பார்க்கும்போது அவனுடைய கால்கள் புண்கள் அழுகி நாட்டம் எடுக்கிறது, சீழ் வழிந்து கொண்டிருக்கிறது, உள்ளக்கிற எலும்பெல்லாம் தெரியுது. அதை பார்த்த உடனே அந்த டாக்டர் அம்மாவுக்கு ஒன்றும் முடியல, அவ்வளோ வேதனை. அவங்களால அதை பார்க்க தாங்க முடியல. அப்போ அந்த டாக்டர் அம்மா அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாங்க, ஐயா, நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்கிறோம், நீங்கள் அங்கே வாங்க, நான் உங்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்குறேன். இப்போ நிறையா மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் அங்கே இருந்து தங்கினீனாக்கா உங்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து இந்த புண்ணெல்லாம் ஆற்றிடலாம், நல்லா சுகம் படுவிக்கிங்க, நீங்கள் நல்லா நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த மனுஷனை பார்த்து டாக்டர் அம்மா சொல்கிறாங்க. அப்போது அந்த பிச்சைக்காரன் அந்த டாக்டர் அம்மாவை பார்த்து சிரிக்கிறான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவன் தொடர்ந்து சொல்கிறான், டாக்டர் அம்மா, நான் இந்த அழுகு போன புண்ணை சீ வடிகிற இந்த நிலைமையை எல்லாருக்கும் காட்டி தான் நான் என்ன பண்ணுறேன், பிச்சை எடுக்கிறேன். அதனால தான் நிறைய காசு வருது. அதே நீங்கள் கெடுக்க பார்க்குறீங்களே. நான் உங்கள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது நல்லா ஆயிட்டாக்கா எனக்கு வேறு யார் வேலை கொடுப்பா, நான் எப்படி வேலை செய்வேன், நான் எனக்கு எப்படி பணம் வரும், நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறான். பார்த்து சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரரை பார்த்து அவன் சிரிக்கிறான். அந்த டாக்டர் அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னு புரியல. ரொம்ப வேதனையோடு கூட அந்த இடத்தை விட்டு அவங்க போயிடுறாங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி கிறிஸ்துவுடைய நிலைமை இதுதான். 40 நாள் பக்தியாக இருக்கணும், வேஷம் போடணும், என்னென்ன காரியம் செய்யணுமோ எல்லாம் செய்ய வேண்டியது, எல்லாத்தையும் செய்ய வேண்டியது. ஆனால் 40 நாள் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, மறுபடியும் பழைய காரியங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டியது. இன்றைக்கு இதுதான் நாம் அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பழைய வாழ்க்கை மாறணும், பழைய சுபாவம் மாறணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இன்னைக்கு இருப்பது இல்லை. ஏன்னா நான் கிறிஸ்துவன், நான் வாழ்கிற வாழ்க்கை இதுதான் நல்ல வாழ்க்கை, இன்னும் நான் உலகத்தை அனுபவிக்க விரும்புகிறேன், இன்னும் உலகத்தை நான் அனுபவிக்கிறேன் ஆசைப்படுறேன், இன்னும் உலக காரியங்களை ஈடுபட விரும்புகிறேன், இன்னும் நான் நிறையா அனுபவிக்க வேண்டிய காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறது. என்ன போய் ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, இயேசுவின் பிள்ளையா மாறு அப்படின்னாக்கா அப்போ இதெல்லாம் எனக்கு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குற அநேக கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு உண்டு. வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு உண்டு. வேதனையான ஒரு காரியம். முடிவு என்ன? சீ எடுத்து நாட்டம் எடுத்து அழுகி கொண்டிருக்கிற அந்த கால் அப்படியே விட்ட என்ன ஆகும், அழுகி போய் கால் எடுக்கிற நிலைமை வரும். வேற என்ன கூட நடக்கணும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை பரிசோதித்து பார்ப்போம். ஏதோ இந்த லெந்து காலம் வந்தால் 40 நாள் நான் சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், திருமண காரியங்களால் செய்ய மாட்டேன், நல்ல நிகழ்ச்சியெல்லாம் செய்ய மாட்டேன், நல்ல நாள் பார்க்க மாட்டேன், நல்ல நேரம் பார்க்க மாட்டேன், அப்புறம் 41வது நாள் எல்லாத்தையும் செய்வேன், பழைய வாழ்க்கை திருப்பி வந்துடும். இதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. இதற்கல்ல 40 நாட்கள், இதற்கல்ல லெந்து நாட்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? நல்ல நோக்கத்தோடு எதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாரம்பரியம். அதை வீணடிக்க கூடாது. ஆகவே இயேசு சொன்னார், இந்த நாளிலாகிலும் நீ மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களை செய்வானால் நலமா இருக்கும் என்று சொல்லி. இந்த நாட்கள் எதற்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் மாறி தொடர்ந்து அவருக்காக வாழ்கிற ஒரு நாட்களாய் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற நாட்களாய் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் இப்படியே தான் இருப்பேன்னாக்கா ஆபத்து யாருக்கு? அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, பரிசோதித்து பார்ப்போம். இந்த லெந்தி நாட்களிலாவது உண்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளைகளாய் மாறி தொடர்ந்து கடைசி வரைக்கும் அவருக்காய் வாழ்கிற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். அவருக்கு சாட்சியாக இருப்போம். இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். இயேசுவின் விருப்பத்தின்படி வாழ்வோம். அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.